கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு வழங்கக்கூடாது என தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எந்த ஆதாரமும் இல்லாமல் விளம்பர நோக்கத்திற்காக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சட்டம். அதாவது கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்து 66 பேர் பலியாகி இருந்தனர். பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிக்கின்றது. அதன்படி இது அரசின் முடிவை எதிர்த்து சென்னையை சேர்ந்த குமரேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் விருதும், பணிக்காலத்தில் உயிரிழக்கும் அரசு ஊழியர்களுக்கு கூட 2 லட்சம் ரூபாய் தான் இழப்பீடு வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், சட்டத்திற்கு புறம்பான செயலை அரசு சட்டப்பூர்வமாக மாற்றக்கூடாது என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அரசு அறிவித்திருந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை என்பது மக்களின் வரிப்பணம் என்றும், அதனை சட்டவிரோதமாக விசச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் இது குறித்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இறந்தவர்களின் குடும்பத்தை கருத்தில் கொண்டே இழப்பீடு வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அரசு கொடுத்த முடிவில் தலையிட முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள், விளம்பர நோக்கத்திற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தரப்போம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.